நமக்கு கிடைக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி மணியை சேவிங்ஸ் பண்ணலான்றத சொல்ல போகிறேன். மணி சேவிங்ஸ் மட்டும் இல்லைங்க, நமக்கு டைமே ரொம்ப சேவ் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் மணி சேவிங் பண்ணலாம், அண்ட் டைமும் சேவ் பண்ணலாம். எப்போவுமே ஹரிபரியாக ஓடிட்டு இருக்காமல் நமக்கான டைமே நம்ம தான் எடுத்துக்கணும். அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கடி பிரியாணி பண்ணுறவங்களா நீங்கள் எப்போவுமே கடையில் தான் பிரியாணி மசாலா வாங்குறீங்க அப்படின்னா இனிமேல் வாங்கவே வாங்காதீங்க. நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு வரும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டிங்க அப்படின்னா பிரியாணியே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக மணக்கும். உங்கள் பசங்களே கேட்பாங்க, நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கி பண்ணுற அந்த பவுடருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுற பிரியாணிக்குமே ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. அதுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கடாயில் சேர்த்து லைட்டாக மட்டும் வறுத்துட்டு இதை நீங்கள் அப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலே கூட வச்சுக்கலாம். நான் வெளியில் தான் வைக்கிறேன். நல்லா ஒரு 1 மந்த் வரைக்கும் வண்டு பூச்சி எதுவுமே விழாது. இதை நீங்கள் பிரியாணி பண்ணும்போது ஜஸ்ட்டு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்து பிரியாணி பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி என்ன பிரியாணி பண்ணாலும் இனிமேல் கடையில் நீங்கள் மசாலா வாங்கவே மாட்டீங்க. அடிக்கடி நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்களே ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ஹோட்டலில் வாங்குகிற பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாகவே ரொம்ப செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இட்லி மாவு, தோசை மாவு ஒன்லி அரிசி, உளுந்து இது மட்டும் போட்டு தான் நம்ம மாவு அரைச்சி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த் வைஸாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு மொத்தமான தேவையான மாவை நீங்கள் அரைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி 2-3 ஐட்டம்ஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு, உளுந்து இதை சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நீங்கள் காலையில் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சிக்கலாம். இன்னொருக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியும் இட்லி அரிசி, உளுந்து இதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதுவுமே ஒரு 4 to 5 hours நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் இட்லியாக ஊற்றிக்கலாம். இந்த நம்ம கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு சேர்த்து அரைச்சிருக்கிற மாவை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அது கூட ஜீரகம் அண்டு மிளகாய், இஞ்சி, உப்பு இதெல்லாம் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி நீங்கள் அப்போவே தோசை ஊற்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஒரு 2 தோசை நீங்கள் இதிலேருந்து ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது, நல்ல பசங்க ஆக்டிவாகவும் இருப்பாங்க, நல்லா படிக்கவும் செய்வாங்க. இது கூட இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேரட்டு அண்டு மல்லித்தலை, கீரை இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் பசங்களுக்கு தோசையாக ஊற்றி தரலாம். இது பார்த்திங்கன்னா அடை பதத்துக்கும் ஊற்றிக்கலாம், இல்லை நல்லா கிறிஸ்பியான தோசையாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். நீங்கள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே நார்மல் இட்லி பண்ணுறத விட இந்த மாதிரி கருப்பு கவுனி, இந்த மாதிரி மில்லட்டில் நீங்கள் பசங்களுக்கு இட்லி ஊற்றி கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அடிக்கடி டீ குடிக்கிற ஆட்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய், இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு தான் நம்ம குடிச்சிட்ருப்போம். அது அப்படி இல்லைன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய டீ தூள் கடையில் வாங்கும்போது அது ரேட் அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எப்போவுமே என்ன டீ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட ஒரு 10 ஏலக்காவை கடையில் வறுத்துட்டு 1-2 அரைச்சி அதை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீ பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டீ போடும்போது நார்மலாக 1 ஸ்பூன் எடுத்து போட்டு டீ போட்டிங்க அப்படின்னா நல்ல ஏலக்காய் ஃப்ளேவரோட டீ நல்லா கம்மன் இருக்கும். நீங்கள் ஃப்ளேவராக இருக்கக்கூடிய டீ பவுடர் கடையில் வாங்கும்போது ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். டீ அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இன்னும் நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க. வீட்டில் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பருப்பு வகையிலுமே ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 to 6 hours நல்லா ஊற விட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. அதை ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி போட்டுட்டு ஓவர் நைட் விட்டீங்க அப்படின்னா காலையில் எடுத்து பார்க்கும்போது எல்லா பருப்புமே நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். இதை குழந்தைங்களுக்கு தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம், இல்லை வேக வச்சு கூட கொஞ்சம் மல்லி, கேரட்டுன்னு துருவி போட்டு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும். இன்னொரு நாள் வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிரேவி வந்து எப்படி பண்ணலான்றதை ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து எல்லார் வீட்டுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பவுடர். எங்கள் வீட்டிலலாம் இட்லி பவுடர் இல்லை அப்படின்னா அந்த நாளே வந்து நகராது. உண்மையை சொல்லணும்னா நாங்கள் 3 பேருமே வந்து இட்லி பவுடர் தான் வந்து தோசைக்கோ இட்லிக்கோ யூஸ் பண்ணுவோம். சட்னி அரைக்கிறத விட எங்களுக்கு இட்லி பவுடர் இருந்தாலே வந்து போதும். அதுவுமே வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரே மாதிரியே வந்து பண்ணி கொடுக்காம அதுலேயும் எப்படி நம்ம ஹெல்த் வைஸாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் ஒரு சம அளவுக்கு எடுத்து அதை வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம நார்மலாக எப்படி இட்லி பவுடர் அரைப்போமோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் சேர்த்து அது கூட இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்த்து அரைச்சிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி. இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு மேலே நெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ செம்மையாக வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் இல்லாத டைமில் நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பசங்களுக்கும் பழக்கி விட்ருக்கேன். அவங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒன்று தான். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஓகே ஃபைன், அவங்க டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஹேர் பேக் வந்து போட்டுக்குவோம். ஆனால் இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு தினமும் ஒரு ஹேர் பேக் வந்து போட்டுட்ருக்க முடியாது. நான் இன்றைக்கி ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஹேரும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும், நல்லா திக்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் வீடியோ காமிச்ச எல்லா பொருட்களையுமே ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அப்படியே எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிற எல்லா டிப்ஸுமே நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதை சொல்லுங்கள்.